ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று 24/1/2026 விசுவாவசு தமிழோடும் தை மாதம் 10ஆம் தேதி ஜனவரி மாதம் சனிக்கிழமை மகர மாதம் ஹேமந்த் ருது இன்று உத்தராயணம். இன்று சஷ்டி, இன்று மேல்நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 9:30 10:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய குளிகை காலை 6 மணிலிருந்து 7:30 வரை. இன்றைய யமகண்டம் மாலை 1:30 3 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6:35. இன்றைய திதி இன்று அதிகாலை 12:51 வரை பஞ்சமி, பின்பு இரவு 11:14 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:19 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 1:19 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 12:51 வரை பாலவம், பின்பு பிற்பகல் 12:03 வரை கௌளவம், பின்பு இரவு 11:14 வரை தைத்துளம், பின்பு கரசை. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒருக்கண். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:19 வரை மகம், பின்பு பூரம். இன்றைய கிரக நிலைன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், மகர ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், கும்பராசியில் ராகு பகவான், சனி பகவான், மீனராசி சந்திர பகவான். இன்றைய ராசி பலன் பார்த்தோன்னா, மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செயலும் தானாக நடக்காது. அதுக்கு ஒரு முயற்சி வேணும், ஒரு ஊக்கம் வேணும், ஆர்வம் வேணும், ஒரு போட்டி வேணும். இந்த போட்டி போட்டு தான் சில விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்க முடியும். மாணவர்கள் சக மாணவர்கள் கொஞ்சம் போட்டி போட்டு படிங்க. நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணி நல்லா பண்ணலாம். தேர்வுக்கு போகிற மாணவர்கள் நல்லா ஒரு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கீங்க, டிஎன்பிசி, எஸ்எஸ்சி போல் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா, போட்டி போட்டு படிச்சினாலே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள். போட்டி தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை முன்னேற்றம் அடுத்த நாள் கொண்டு சொல்லலாம். போட்டி போடுங்க, போராடாதீங்க. ரிஷபராசின்னு பார்த்துன்னு வச்சுக்கலாம், செய்கின்ற செயலை கொஞ்சம் ஆடம்பரம்லாம் வேண்டாம். ஆடம்பரம்லாம் இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக உங்கள் செயலை செய்கின்ற போது அமைதியாக உங்களுக்கு அந்த செயல்கள் வெற்றி கொடுக்கும். பேசுகின்ற போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தேவையற்றவங்க யாராவது பேசுனாங்களா, அமைதியாக இருப்பது உங்களுக்கு சிறப்பு. அந்த அமைதியை உங்களுக்கு ஒரு தேவையில்லாத பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு செல்லாமல் உங்களை காப்பாதும். நல்லா அமைதியாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. மிதுனராசி பார்த்தோன்னா, சில விஷயங்களை செஞ்சு முடிச்ச ஒரு மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு. அது எந்த செயலாக இருந்தாலும் மனதுக்கு போட்டு செயலை செஞ்சு முடிச்சு சந்தோஷப்படுகிற நாளாக அமையுது உங்களுக்கு. கடகராசியம் பார்த்தோன்னா, சில விஷயங்களில் கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள் உங்களுக்கு. அது உங்களுடைய செயல்பாடாக இருக்கலாம், அது உங்களுடைய குடும்ப நிகழ்ச்சியாக இருக்கலாம், அது தனிப்பட்ட விஷயமாக இருக்கலாம். நல்ல ஒரு மகிழ்ச்சியாக நண்பர்களோட வெளியே சென்று வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது உங்களுக்கு. சிம்மராசி என்பது வெற்றி மேலே வெற்றிங்க. சிம்மத்து கேது இருக்கார். அவர் கெடுத்து கொடுத்தாலும் 3 வேதங்களை முடித்தவர், படித்தவர், முக்காலம் உணர்ந்தவரால் எல்லா விஷயம் நீங்கள் ஒரு நுணுக்கமாக சில விஷயங்களை யோசித்து செய்கின்ற போது அந்த நுணுக்கமான விஷயங்களை வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுக்கும். ஆனால் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு உயர் உழைப்பால் உயரக்கூடிய நபர்,
உங்களுடைய உழைப்பை போடுங்க. அந்த உழைப்புக்கேற்ற ஒரு உயர்வும் முன்னேற்றமும் லாபத்தையும் வருமானத்தையும் கண்டிப்பாக பெற போகிறீங்க. துலாம் சனி பார்த்துச்சிங்களேன், கொஞ்சம் மற்றவங்கள்ட்ட பேசிக்கிற போது கொஞ்சம் பாசத்தோடு பேசக்கூடிய நேசத்தோடு பேசக்கூடிய நபர், அதுவே உங்களுக்கு நிறைய நண்பர்களை உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அனைத்து விஷயங்களும் பெரியவங்களோ சின்னவங்களோ யார்கிட்ட கொஞ்சம் மரியாதையோடு கொஞ்சம் பணிவாக பேசுகின்ற பொழுது உங்களுக்கு கௌரவத்தையும் நல்ல ஒரு மரியாதையும் பொது மக்களோடு வாங்கி கொடுக்கக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு தனுசு நண்பர்களுக்கு உங்களுடைய செல்ல பிராணிகளிடமோ அல்லது வாயிலாட்சியை விட கொஞ்சம் அன்பு செலுத்துங்க. அதேமாதிரி உறவினர்கள் கொஞ்சம் அன்பாக இருக்கிறதுக்கு பழக்கப்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைது. உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் சூரியன் சுக்கர செவ்வலாம் இருக்காது. சில விஷயங்களை கொஞ்சம் ஆடு இருக்கும், நல்லா மாடு மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சம் உடல் சோர்வு மன சோர்வு நாளாக கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் கவனம் வாருங்க. கும்பராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய கோவிலுக்கு எதாவது போகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு, போகக்கூடிய ஒரு எண்ணம் இருந்தால் போயிட்டு வாங்க. கொஞ்சம் பக்தியோடு சில விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய நாளாக இந்த அமைது. உங்களுக்கு மீனராசி என்பது கொஞ்சம் கோவப்படாதீங்க. சந்திரன் இருக்கார், குருவோட வீடான கொஞ்சம் கோவத்தெல்லாம் குறைச்சிக்கொள்ளுங்க. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய நாளாக அம்மாமாரெலாம் கொஞ்சம் கோவத்தை காமிக்காதீங்க. கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொண்டு அமைதியாக இருக்கக்கூடிய சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் இனிய நாளாக ஒரு வெற்றி அமைப்போது. நன்றி, வணக்கம்.